ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாநிதியில் நம்ம ஆஃபீஸில் நம்ம விஜய் உட்காந்துக்கிற நேரம் பார்த்து காவேரி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் ஒரு காஃபி வேறு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி சாப்பிட்டாச்சு அவர் ரொம்ப சமாதானம் ஆயிடுவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. அதில் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க கம்பெனி விஷயங்களை பற்றி. அப்போ அவர் சொல்கிறாரு, டே மாடலிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்னடா உனக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாடா நல்லா இருக்கடா, நல்லா அதை அப்படியே மூவ்மெண்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல. அதை விஜய் கேட்டுறாரு. இவங்க 2 பேரும் பேசுகிற கேட்டுட்டு காவேரி நைஸாக அப்படியே வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகினியை காட்டுறாங்க. ராகினி வந்து வீட்டுக்கார்ட்ட, நீங்கள் கம்பெனி பக்கமே போக மாட்டீங்க, உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் சேர்றதுல அப்புறம் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை கொஞ்ச நாளைக்கு எனக்கு 7:30 நடக்கிறனால என்னால் கொஞ்சம் நாளைக்கு போக முடியாது, தனியாக கூட பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாப்புல. பரவாயில்லங்க, 7:30 நடந்தால் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு, காவேரி குடும்பத்தை அந்த வீட்டை விட்டே வெளியே தண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அப்போ நம்ம முயற்சி பண்ணி செய்வோம், நான் சில ஐடியா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை வச்சே நம்ம ராகினியை தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாப்புல. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் அவங்க வீட்டில் வரல. அதோட பிளான் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் தோணுது. ஆனால் யார் அதை செஞ்சாங்க அப்படின்னு தெரில. தாத்தா பார்த்துட்டு, கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன், நம்ம வீட்டிலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க, அது மட்டும் இல்லை தண்ணி ஏன் வரல அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்ம காவேரி, நம்ம விஜய், நம்ம தாத்தா 3 பேர் உட்காந்து சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த அப்பள பேக்கேஜில் வந்து விஜய் ஃபோட்டோ இருக்குது, என்ன இதையும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நாங்கள் ஃபோட்டோஸ் அதாவது போஸ்ட் ஒட்டும்போதே உங்களுக்கு பேக்கேஜ்லேயும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டோம், கண்டிப்பாக இது ஸ்டாக் முடிஞ்சோடனே அவங்க ஃபோட்டோ வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் அப்படியே போய் கோவமாக எந்திரிச்சு வெளியில் போகிறாரு. தொடர்ந்து